ஆத்ம வணக்கம். அன்பே சிவ மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறீங்க? கேளுங்க. என்ன சந்தேகம் உங்களுக்கு இன்னைக்கு? கோயிலுக்கு சென்றால் என் கஷ்டம் தீருமா? கோயிலுக்கு செல்வதிலும் கஷ்டம் எப்படிம்மா தீரும்? கோயில் அது பக்தி வழிபாடு. நம்ம கோயிலுக்கு போகிறது நம்ம ஒரு மன நிம்மதி தான் கோயிலுக்கு போகிறோம். உன் கஷ்டம் நீ வேண்டுவ. வேண்டவும் உன் உள்ளம் தான் வணங்குது. உன் உள்ளம் சிலை கோயில் மூலஸ்தானத்தில் இருக்குது சிலை. நீ மனம் உருகி வேண்டுற. மனம் உருகி வரும்போது அது இருட்டாக தான் தெரியும் சிலை. உன் உள்ளம் வெளிச்சம் அடைய வச்சு நீ வணங்கணும். அதுக்கு தான் பூஜை செய்யும்போது கோயிலில் உங்களுக்கு தீபாரத்தனை காட்டுறாங்க. பக்தி இது நீர் கற்பூரம் சுற்றி கற்பூரம் காட்டும்போது வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தை நீ வணங்கும் போது உனக்கு இதாகும். அதேமாரி நமக்கு பல மனசில் பல பிரச்சனை இன்னல்கள் இருக்கும். குடும்பத்தில் பல குழப்பம் பிரச்சனை, பிள்ளைங்க படிக்கலை, வீட்டுக்காரர் சரியாக வேலைக்கு போகல, தண்ணி அடிக்கிறாரு, பல பிரச்சனை சிக்கல்லாம் வருது. அப்படி இருக்கும்போது நமக்கு பல நம்ம விதியாகப்பட்டது நமக்கு சூழ்நிலை சிக்கலை மாட்ட விடுது. நீ வேண்டும் போது அதுக்கு உனக்கு அந்த கிரக பலன் மேலே சுழற்சி ஆகுது. அப்போ 9 கோள்கள் 27 நட்சத்திரங்கள் அந்த கோள்கள் சுற்றும் போது அந்த காந்த சக்தியானது இங்கே பூமியில் வரும்போது நமக்கு உள்ள கிரக நிலை மாறும். அப்போ நம்ம பல ஆசைப்படுறோம், நம்ம தேவையில்லாம் ஆசைப்படுறோம். அதுதான் நான் சொல்கிறேன். கடவுள் என்ன சொல்கிறோம், ஈசனு ஆசை ஈசன் இருக்கும் ஆசை அறிமீன், அறிமீன் ஆசை அறிமீன், ஈசன் இருப்பின் ஆசை அறிமீன், ஆசை படப்பட ஆழ்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாவேன்ட்டு சொல்கிறாங்க. அப்போ கடவுளை ஒரு கையில் பிடி, குடும்பத்தை ஒரு கையில் பிடி. கடவுளை குடும்பம் நம்ம கை விட்டாலும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். அப்போ நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்யணும், நம்ம 2 கையில் கடவுளை பிடிக்கணும். குடும்பம் நம்ம கைவிடும் போது 2 கையில் கடவுளை பிடிக்கணும். அப்போ நீ 2 கையில் கடவுள் பிடிக்க கீழே வரும்போது கடவுள் ஒன்று தாங்கி பிடிச்சிக்குவார். அப்போ ஒரு கஷ்டம் தீரும். அப்போ கொஞ்சம் பொறுமையாக கையாளணுமா. அன்பே சிவ மனமே குரு. இதாம்மா